உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு ப்ளூம்பர்க் டெர்மினல் இருக்கு. ஒரு அனலிஸ்டுக்கு 500 பேஜஸ் ரிசர்ச் ரிப்போர்ட் இருக்கு. ஆனா ஒரு ஆர்டினரி இன்வெஸ்டரான உங்களுக்கு அவங்களிடம் இல்லாத ஒரு சீக்ரெட் அட்வான்டேஜ் இருக்கு. அது என்ன தெரியுமா? உங்களுடைய டெய்லி லைஃப். ஆமா, நீங்க தினமும் போற ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட போறது, ஆபீஸ்க்கு போறது, குழந்தைங்களோட மாலுக்கு போறது, இது எல்லாமே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிக்க உதவலாம். இந்த சீக்ரெட்டை தான் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தார் பீட்டர் லிஞ்ச். இவருடைய ஒன்ஸ் அப்பான் அ வால் ஸ்ட்ரீட் இந்த புத்தகம் உலகத்திலேயே மிக சிறந்த இன்வெஸ்டிங் புக்ஸ்ல ஒன்னா இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் லெசனை இப்ப நம்ம பார்க்கலாம். பீட்டர் லிஞ்ச் ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் சொன்னார். த ஆவரேஜ் பர்சன் நோஸ் மோர் தென் ஹி திங்ஸ். அதாவது நீங்க நினைக்கிறத விட நீங்க ஒரு பெட்டர் இன்வெஸ்டர். எப்படி? ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க இப்ப ஃபேமிலியோட ஒரு மாலுக்கு போறீங்க. அங்க 50 ஷாப்ஸ் இருக்கு. ஆனா ஒரு ஷாப்ல முன்னாடி மட்டும் பெரிய கியூவே இருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட் போறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட், அங்க வெயிட் பண்றீங்க. மித்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் எம்டியா இருக்கு, பட் இங்க அவ்வளோ கூட்டம் இருக்கு. ஆனா பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த கிரவுடு தான் ஒரு பிசினஸ் சிக்னல். அதாவது ஸ்டாக் வாங்க சொல்ற சிக்னல் கிடையாது, ஆனா ரிசர்ச் ஆரம்பிக்க வேண்டிய சிக்னல் அந்த இடம்னு சொல்றாரு. பிராக்டிகலா சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ட்ரெண்டோட ஜூடியோ. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் நிறைய ஜூடியோ ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல பயங்கர க்ரௌடா இருந்தது. அதுக்கப்புறம் சோசியல் மீடியா முழுக்க ஜூடியோ ஹால் வீடியோஸ் தான். பல இன்வெஸ்டர்ஸ் இந்த மாற்றத்தை கிரவுண்ட்ல பார்த்தாங்க. அதுக்கு பிறகுதான் மார்க்கெட்ல அந்த growth-அ முழுமையா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் பீட்டர் லிஞ்ச் சொல்ற அப்சர்வேஷன். கன்சியூமர் பிஹேவியர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஸ்டாக் மார்க்கெட். அடுத்த பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள், டிமார்ட் போயிருக்கீங்களா? முதல் தடவை போனப்ப ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லா இருந்தது, பில்லிங் கவுண்டர் எல்லாம் ஃபுல்லா இருந்தது. வீக்கெண்ட் ஆனா பயங்கர க்ரௌடு, மிகப்பெரிய ட்ராலிலாம் இருந்தது ஷாப்பிங் பண்றதுக்கு. ஸோ உங்ககிட்ட இப்போ ஒரு கொஸ்டின், இதெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்ப இந்த ஸ்டாக் உடனே வாங்கிடலாமா? இல்ல. ஆனா ரிசர்ச் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் இவ்வளோ க்ரௌடு? கஸ்டமர்ஸ் ஏன் ரிப்பீட்டடா வராங்க? ஸோ இதனால ஸ்டோரை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இவ்வளோ பேர் வராங்களே, அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் க்ரோ ஆகுதா? இது எல்லாமே நீங்க இனிமேதான் அதுல அப்சர்வேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் பீட்டர் லிஞ்ச் சொன்ன ஸ்டைல். அடுத்த பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள், ஜொமேட்டோ. ஒரு ஆஃபீஸ்க்கு போங்க, லஞ்ச் டைம்ல 10 பேர்ல 7லேருந்து 8 பேர் கண்டிப்பா ஜொமேட்டோலயோ இல்ல ஸ்விக்கிலயோ ஓபன் பண்ணி ஆர்டர் பண்ணுவாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்ல கூட ஆன்லைன் ஆர்டர்ஸ் இப்பெல்லாம் அதிகமா வரதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பிசினஸ் growth-க்கான சிக்னல். பீட்டர் லிஞ்ச் இதை தான் சொல்றார். கஸ்டமர் தான் முதல் அனலிஸ்ட். ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே கஸ்டமர் growth-அ பார்த்துடுவாங்க. ஸோ இப்போ இந்த லெசன் 1ஓட சம்மரி என்னன்னா, டிவி ஆங்கர் சொல்றத ஃபாலோ பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் டிப்ஸ் வரத ஃபாலோ பண்ணாதீங்க, உங்க டெய்லி லைஃபை அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சில நேரங்கள்ல உங்க ஷாப்பிங் பேக்ல இருந்து தான் ஆரம்பிக்கலாம். சரி, அப்போ ஒரு கம்பெனி பிஸியா இருக்கு இல்ல க்ரௌடா இருக்கு, அதுக்காக அந்த ஸ்டாக்கை வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டா பீட்டர் லிஞ்ச் உடனே என்ன சொல்லுவார்னா, நோ, அப்சர்வேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது மட்டும்தான் இந்த லெசன் 1ல அவங்க சொல்றது. லெசன் 2ல இந்த பிசினஸை எப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டோம். லெசன் 2ல இந்த பிசினஸை எப்படி புரிஞ்சுக்கணும், அது நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே பார்த்துடலாம். தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.